நமக்கு நடந்த பாஸ்ட்டை நாம் லெசனாக எடுத்துக்கணும். அதையே நம்ம அட்ரஸாக மாற்றிக்க கூடாது. பல பேர் லைஃப்பை ஸ்டார்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாள் வரட்டும், அந்த பர்சன் வரட்டும், அந்த கான்ஃபிடென்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லைஃப் பர்மிஷன் கேட்டு ஸ்டார்ட் ஆகாதுல. ரெடியாக இருக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். 2026ல் பர்ஃபெக்ட் டைமிங் வேண்டாம், ப்ரெசன்ட் டைமிங் இருந்தாலே போதும். போன இயரில் நீங்கள் சைலண்ட்டாக சர்வே பண்ணியிருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஃபியரை கேரி பண்ணியிருக்கலாம். அது வீக்னஸ் இல்லை, அது ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட் இயரில் நாய்ஸ் க்ரியேட் பண்ண தேவையில்லை. கம்பேரிசன் வேண்டாம், வேலிடேஷன் வேண்டாம். காமாக இம்ப்ரூவ் ஆகிறது தான் உண்மையான ஷைன். ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஹானஸ்ட்டாக ரிப்ளை பண்ணணும். இந்த 2026ல் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? சேம் ஓவர் திங்கராவா, சேம் செல்ஃப் டவுட்டராவா, சேம் ஃபியர் கிட்ட ஸ்டக் ஆகிற மைண்ட் செட்டா? இல்லை, அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆன்சர் இல்லை, பட் ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிற வெர்ஷனா? இதில் என்னவா நீங்கள் ஆக போகிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா ஹேபிட் சேஞ்ச் ஆகாது, ஹேபிட் சேஞ்ச் ஆகலைன்னா லைஃப் சேஞ்ச் ஆகாது. 2026 பிரைட்டாக இருக்கணும்னா